Hi friends, welcome to Career Growth 360. So நீங்க 2025ல graduation complete பண்ணிருக்கீங்க அல்லது அதுக்கு முன்னாடி graduation complete பண்ணிட்டு job அல்லது internship search பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப Infrared and Flipkartல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய job opportunities ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். and நீங்க வந்து ஏதாவது ஒரு programming languageோட fundamentals எல்லாமே learn பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அல்லது உங்களை அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரோலுக்கு கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் அதோட ஓப்பனிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபர்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரைனி சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஜாப் ஓப்பனிங். உங்களுக்கு ஜாவா அல்லது பைத்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் ட்ரைனி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ட் இங்கே உங்களுக்கு மினிமம் நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் 60% வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். 2024-25ல பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ண முடியும். அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ 1 இயர்க்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அல்லது கம்ப்ளீட் ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கில் செட் பொறுத்தளவு ஜாவா அல்லது பைத்தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு அப்ளை நவ் பட்டன் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப் போஸ்ட்க்கு அட்டென்ஷன் பே பண்ணி கரெக்டாக வந்து ரீட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணணும். ரெஸ்யூம் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் ஒரு வீடியோவும் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த வீடியோவில் ரீசெண்டாக நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அண்ட் அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி நீங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் லைனும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் யுவர் எமர்ஜிங் இன்னோவேட்டர். ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோலுக்கு சொன்னது எல்லாத்தையும் கரெக்டாக மைண்டில் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டா பார்த்துட்டு இருக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்கான ஓப்பனிங் ஃபிளிப்கார்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ரோல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரோலுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு 4 இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து கண்டிப்பா ஸ்கில் செட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடிங். ஸோ கோடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜென்ரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ எய்தர் ஜாவா, பைத்தான், C++, ரூபி எதுவா வேணாலும் இருக்கலாம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மூணும் வந்து நீங்க கரெக்டா ஓரளவு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு லீட் கோட் ப்ராப்ளம், ஹேக்கராங் ப்ராப்ளம்லாம் நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்கனாலே கண்டிப்பா உங்களால வந்து இங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ரை நல்லாவே வந்து கொடுக்க முடியும். கிளியர் பண்றதுக்காக நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட காம்பன்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 32.5 LPA வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய கான்ஸ்டன்ட் பே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 lakh per annum இருக்க போகுது. அண்ட் 1.8 lakh வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் பே இருக்க போகுது. அண்ட் அது இல்லாம அடிஷ்னலா வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் அப்ஸ் எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து டீடைல்டா வந்து அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப இன்டர்ன்ஷிப்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்போட ஸ்டைஃபன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 lakh per month வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 2000 மீல் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் உங்களோட டிராவல் அண்ட் ஸ்டேயிங் அலவன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து அஃபோர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அப்ளை பண்றதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபார்ம்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா வந்து நீங்க என்டர் பண்ணணும். நீங்க BE, BTech, ME, MTech அல்லது இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அல்லது MSc படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஸ்பெஷலைசேஷன் நீங்க கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட CGPA கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் லொக்கேஷன் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷனில் நீங்கள் ரீலோகேட் ஆகி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அலவன்ஸ் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்களோட நேட்டிவ்லேருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அலவன்ஸாக இருக்கட்டும், ஸ்டே பண்ணக்கூடிய அலவன்ஸாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.